மகிழ்வுண்டாகட்டும். இந்த புதிய ஆண்டிலும் கூட உங்கள் யாவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டெல்லாம் தேவன் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி பலப்படுத்தி வாக்குத்தத்தங்களை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். எல்லாவற்றுக்கும் முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த ஆண்டிலே தேவன் உங்கள் வாழ்விலே பெரிய மாற்றங்களை கொடுத்து நீங்கள் எண்ணுவதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வேளையில் கூட நாம் தியானிக்கும்படியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டுடைய தெளிவான ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். இந்த ஆண்டிலே நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவராக மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வரத்தக்கதான உன்னதமான தேவனாய் நம் தேவன் இருக்கிறபடினாலே, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நான் கேட்பதற்கு அதிகாரம் உண்டு. கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடினாலே நாம் தேவ சமூகத்தில் நாம் தேவைகளை கேட்கலாம். ஒரு தகப்படத்திலே பிள்ளைகள் கேட்பதற்கு அதிகாரம் உள்ளதல்லவா? அதுபோல நாம் யாவரும் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனை விசுவாசிக்கின்றபடினாலே நம்மால் தேவ சமூகத்தில் எதையும் கேட்பதற்கு அதிகாரத்தையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் நம் வாழ்க்கையிலே சோர்வில்லாதபடிக்கு தேவ சமூகத்தில் நெருங்கி போக நம்மை ஒப்பு கொடுப்போம். அவர் நாமத்தில் நாம் கேட்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அவர் செய்ய வல்லவர். மகிமையான காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தர வழியில் வரும்போது அவரிடத்திலே கேட்ட அத்தனையும் லட்சக்கணக்கான மக்களுக்கு வனாந்திலே அவர் செய்தார் சொல்லி பார்க்கிறோம். அதுபோல இந்த ஆண்டு முழுமையாக தேவனை நோக்கி நாம் பார்த்து அவர் சமூகத்தை நோக்கி நாம் ஜெபிக்கின்ற போது இந்த ஆண்டிலே எதை கேட்டாலும் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்படி மகிமைக்கென்று நாம் காரியங்களை கேட்க வேண்டும். உண்மையாகவே தேவன் நம் வாழ்க்கையிலே வெளிப்பட விரும்புகிறார். அதனால் நிச்சயமாகவே நீங்கள் கேட்கிற காரியத்தை தேவன் செய்ய இன்றைக்கும் வல்லமை உள்ளவரும் உங்கள் மேல் கரிசனை உள்ளவரும் உங்கள் மேல் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாடு பாடு, உம் அன்பை பாடு பாடு, இதயமெல்லாம் ஏங்குதையா, இதயமெல்லாம் ஏங்குதையா. எனது மணவாளரே, என் இதய இயேசுவே, இனியவரே இயேசையா, அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறபடினாலே இந்த ஆண்டவரே புதிய ஆண்டிலும் இந்த 2025 ஆண்டிலும் கூட தேவனே எங்கள் தேவையெல்லாம் அறிந்திருக்கிறபடினால் நாமத்தில் கேட்கிற தேவ ஜனங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யும்படியாக உன் சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறையா, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ்.